கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு திரு அண்ணாமலை தான் காரணம். இவரு இதை ஊத்தி கொடுத்த மாதிரி பேசியிருந்தார். அது தப்பு தானே. உங்க கையில தான் போலீஸ் இருக்கு, முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல, இந்த மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறையே இருக்கு. அண்ணாமலை அங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு காரணம்னா கைது பண்ணிருங்க. நீங்க என்ன திமுக காரங்க? கருணாநிதியுடைய மகன் வேற. அதனால நீங்க உங்க கையில தான் எல்லாம் இருக்கனால தானே உங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளரே பேசுறாரு. இந்த மாதிரி பாஜகவை டேமேஜ் பண்ணணும், அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்ணணும். அதுக்காக வேண்டிய ஆர்.எஸ். பாரதி இந்த வார்த்தையை சொன்னார். உண்மையிலேயே கள்ளச்சாராயம் வடிச்சது யாரு? அது விஷச்சாராயம் கிடையாது, கள்ளச்சாராயம். வடிச்சது யாரு? கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் வடிச்சு வித்தது யாரு? திமுகவினுடைய 2 மாவட்ட செயலாளர்கள், 2 பேருமே எம்எல்ஏ. அவ்வளவு திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணது திமுக காரர். இது வேற உங்க கொத்தடிமை தொலைக்காட்சியில விவாதம் வேற. இதுல ஒண்ணு இல்லங்க. அங்க அண்ணாமலைக்கு மேலேயே இது இருக்குன்னு வச்சுடுமே, சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க வேண்டியது தானே. ஒத்துக்கிட்டா உண்மை தெரிய போகுது. மோடி அரசு கொண்டு வந்த இந்த 3 சட்டத்தையும் இந்த திமுக கும்பல் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா இந்த புதிய சட்டத்தின் படி ஆர்.எஸ். பாரதிக்கு 60 நாளைக்குள்ள தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை அண்ணாமலையை ஏதாவது ஒண்ணு சொல்லி வம்பு கிழித்து ஏதாவது ஒண்ணு பேசி அப்படி பேசிட்டு இருந்தா அது பேசுபடு பொருளா அவருடைய செய்தி குறைஞ்சபட்சம் எல்லா இடமும் போகணும்னு நினைச்சாரு. அது போயிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை பிரஸ் மீட்ல உளறி அப்படி ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை தான் திமுகல நிறைய ரவுடிகள் இருக்காங்க. சொல்றவர் ஒரு முன்னாள் ரவுடி. அதை யோசிக்க வேண்டாமா? எங்க கட்சி தலைவர் போலீஸ் அதிகாரி, உங்க கட்சி தலைவர் முன்னாள் குற்றவாளி. ஐயோ நான் எஸ்சி, நான் நசுக்கப்பட்ட சமுதாயம், நான் பிசுக்கப்பட்ட சமுதாயம். என்னங்க இது? கோமாளித்தனமா இல்லையா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதைத்தான் ஹெச் ராஜா அவர்கள் இந்த பயனையும் அவர் தான் எடுத்து பேசுறாரு. ஜாதி சொல்லி ஏதாவது இழிவுபடுத்தினாரு அண்ணாமலை? இல்ல, உன்னுடைய வண்டவாளத்தை எடுத்து வச்சாரு. நீ குற்றவாளிங்கிறத சொன்னாரு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சிவாஜி படத்துல ரஜினி சொல்வாரு, சிங்கம் சிங்கிளா தான் வரும், பண்டிகை தான் கூட்டமா வரும் அப்படின்ட்டு. அது மாதிரியான ஒரு பழமொழிக்கு ஏற்ப இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறது காங்கிரஸ் தலைமை, திமுக போன்ற கட்சிகள் எல்லாமே, அதிமுக எல்லாமே எதிர்க்கிறாங்க அண்ணாமலை அவர்களை, பாஜகவை. குறிப்பாக பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை அவர்களை அதிகமாக விமர்சித்து போது வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை ஆர்.எஸ். பாரதி அவர்களும் விமர்சித்து வருகிறார். அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறார், ஆர்.எஸ். பாரதியை கண்டிப்பாக உறுதியாக சிறைக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். இது போன்று அண்ணாமலை அவர்களிடம் சீண்டு வருவதை, அவரை தொடர்ந்து விமர்சித்து வருவதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆர்.எஸ். பாரதி முக்கியமா இந்த கேஸ்ல நேற்றுக்கு அவருக்கு மேல வழக்கு தொடர், அவதூறு வழக்கு. அது வழக்கு காரணம் என்னன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு திரு அண்ணாமலை தான் காரணம். இவரு இதை ஊத்தி கொடுத்த மாதிரி பேசியிருந்தார். அது தப்பு தானே. ஆட்சி உங்க கையில இருக்கு. இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில யாரு கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில தான் போலீஸ் இருக்கு, முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல, இந்த மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறையே இருக்கு. அண்ணாமலை அங்க கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு கள்ளச்சாராய சாவு காரணம்னா கைது பண்ணிருங்க. என்னென்ன வகையில இவர் சாராயம் எங்க இருந்து கடத்திட்டு வந்தாரு, எங்க வித்தாரு, எந்த மலையில வடிச்சாரு, எங்க கொண்டு வித்தாருன்னு கைது பண்ண வேண்டியது தானே. அப்புறம் ஏன் நீங்க கையில தான் போலீஸே இருக்கு, எல்லாம் ஆதாரம் இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன திமுக காரங்க? கருணாநிதியுடைய மகன் வேற. அதனால நீங்க உங்க கையில தான் எல்லாம் இருக்கனால தானே உங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளரே பேசுறாரு. இந்த மாதிரி அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு. அப்படின்னா நீங்க ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது தானே. அந்த ஆதாரத்தை வச்சு கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. ஏன் எடுக்கல? அப்ப இது நோக்கம் அவதூறு பரப்பணுங்கிறது மட்டும்தான் நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. பாஜகவை டேமேஜ் பண்ணணும், அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்ணணும். அதுக்காக வேண்டிய ஆர்.எஸ். பாரதி இந்த வார்த்தையை சொன்னார். உண்மையிலேயே கள்ளச்சாராயம் வடிச்சது யாரு? அது விஷச்சாராயம் கிடையாது, கள்ளச்சாராயம். வடிச்சது யாரு? கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் வடிச்சு வித்தது யாரு? திமுகவினுடைய 2 மாவட்ட செயலாளர்கள், 2 பேருமே எம்எல்ஏக்கள். அதாவது ரிஷிவந்தியன் தொகுதி எம்எல்ஏ, அப்புறம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அவர் வசந்தம் கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர், அப்புறம் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ இவர் உதயசூரியன். இவங்க 2 பேரும் தான் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்க. வடிச்சு எல்லா ஒரு 9 மாவட்டங்களுக்கு சப்ளை பண்றாங்க. கல்வராயன் மலையில வடிச்ச கள்ளச்சாராயம் தான் கருணாபுரத்துல வித்திருக்காங்க. வித்தவ கண்ணுக்குட்டிக்கும் வசந்தம் கார்த்திகேயனுக்கு நீண்ட நாள் தொடர்பு. 2 பேருமே திமுக காரங்க. வசந்தம் கார்த்திகேயனுடைய சொந்தக்காரர் தான் மலையரசன். அவரை தான் இப்ப எம்பி ஆகியிருக்காங்க. இந்த எம்பிக்கு போஸ்டர் ஓட்டலிலிருந்து பிளக்ஸ் போர்டு வச்சது வரைக்கும் கண்ணுக்குட்டி தான். இவ்வளவு தொடர்பு இருக்கு. இவருக்கு சாராயம் வடிக்கிறாரு. அதை கொண்டு போய் வசந்தம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி அந்த மலைப்பகுதியில் புதருக்குள்ளதான் அவங்க குடோனே வச்சிருக்காங்க. அங்கிருந்து பைபாஸ்ல எல்லா இடமும் எடுத்துட்டு போறாங்க.
இவ்வளவு தகவல்கள் அங்க இருக்கும்போது இது அவ்வளவுத்தையும் மூடி இது ரெண்டு பேருக்குமே முதலாளியா இருக்கக்கூடியது ஏவாவேலு, அப்புறம் வந்து இவரு செஞ்சு மஸ்தான், இவங்கெல்லாம் ஆதரவா இருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் பொன்முடி இவங்கெல்லாம் துணையா இருக்காங்க. அப்புறம் மொத்த கூட அந்த கள்ளச்சாராயத்துல ஈடுபட்ட மொத்தமே வித்ததுல இருந்து வடிச்சதுல இருந்து வித்தது வரைக்கும் அத்தனை பேருமே திமுக காரங்க, முக்கிய புள்ளிகள். அவங்கள காப்பாத்துறதுக்கு மக்கள் மன்றத்துல வந்து அப்படியே திசை திருப்புறதுக்கு அந்த பொத்தாம் பொதுவா போற போக்குல சேற்றவாகி அண்ணாமலை மீது வீசக்கூடாதுல்ல. அண்ணாமலை மீதும் பாஜக மேலும் அவ்வளவு திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணது திமுக கார. ஆனா வந்து இது பழியை தூக்கி இந்த பக்கம் போட்டா மக்கள் 2 நாள் அதை பத்தி இது வேற உங்க கொத்தடிமை தொலைக்காட்சியெல்லாம் விவாதம் வேற இதுல. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது வந்து இவரு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. கண்டுக்காம தான் போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அவர் நல்லா தெரியும் இதெல்லாம் அரசியல் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும். சேட்டை வேறதை முதலாவது ஆட்டுக்குட்டின்னு இழிவுபடுத்தினாங்க, எல்லாம் அவங்க சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ கண்ணுக்குட்டி கைதாயிருக்கு. அப்போ இதை மாதிரி எல்லாமே இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கே அண்ணாமலைக்கு மேலேயே இது இருக்குன்னு வச்சுடுமே. சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க வேண்டியது தானே. ஒத்துக்கிட்டா உண்மை தெரிய போகுது. கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா இல்லையா, கல்வராயன் மலையில கஞ்சா ஊடு பயிராக வளர்க்கப்படுகிறதா இல்லையா, அதில் திமுக முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குதா இல்லையா, உதயசூரியனுக்கும் வசந்தம் கார்த்திகனும் தொடர்பு இருக்கா இல்லையா, இதுல வந்து ஏவாவேலுக்கு பங்கு இருக்கா இல்லையா, சிபிஐ விசாரணை வச்சா தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதானே. அப்ப அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே. சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி தமிழக அரசு பரிந்துரை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு எல்லாம் காசு செலவு பண்ண போறீங்களா? அதுக்கு ஒரு 2000 கோடி நீங்க ஒதுக்கணும். ஒன்றும் கிடையாது. அவங்க நீங்க ஒரே ஒரு பரிந்துரை பண்ணுனா அவங்க வந்து விசாரணை நடத்த போறாங்க. தமிழக அரசு பரிந்துரையின் பேர்ல அவங்க விசாரணையை ஆரம்பிக்க போறாங்க. உண்மை குற்றவாளிகள் வெளியே தெரிய போறாங்க. நோக்கம் அது இல்லை. அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை விட்டாரு. அவர் அண்ணாமலை லபக்கட்டி பிடிச்சிட்டு நேர போய் சைதாப்பேட்டை கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு தள்ளிட்டாரு. இப்போ வழக்கு தொடர்ந்தாச்சு. இப்போ என்ன சிக்கல்னா, மோடி அரசு கொண்டு வந்த இந்த 3 சட்டத்தையும் வந்து இந்த திமுக கும்பல் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா இந்த புதிய சட்டத்தின்படி இந்த ஆர்எஸ் பாரதிக்கு 60 நாளைக்குள்ள தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. விசாரிச்சு தண்டனை கொடுத்தாகணும்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கு தானே செய்வாங்க? இதுக்கு முன்னாடின்னு அப்படி இல்லை, காலகாலமா உருட்டிக்கிட்டே திரியலாம். அதுக்கு மேல இதுக்கு கீழே இங்கன்ட்டு அப்படி வாய்தான்னு வாங்கிட்டு அலையலாம். இப்ப அது வாங்க முடியாது. புதிய சட்டத்தின்படி உடனடியாக நீங்க வந்து குற்றவாளி இல்லாத நிரபராதி 2ல என்ன ஒண்ணு நிரூபிச்சு ஆகணும். அப்புறம் அப்பீல் போறது வேற கதை. ஆனா 60 நாளைக்குள்ள இப்ப தண்டனை கிடைச்சு போயிடும். அதைத்தான் சொல்றாரு. இவர் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இதுல நிரூபிக்கணும்ல. அவர் வந்து கொடுக்கட்டு அண்ணாமலை தான் அங்கே சாராயம் காய்ச்சாரு கல்வராயன் மலையில. அண்ணாமலை தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு அங்கிருந்து தான் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா தான் பாஜக காரங்கள் மூலமா தான் கொண்டு வந்து கருணாபுரத்தில் வித்தாரு. சொல்லட்டும், கொண்டு கோர்ட்டில் போய் நிரூபிக்கட்டும். அவரு நிரூபிக்கணும்ல. ஏன்னா ஆட்சி உங்க கையில தானே இருக்கு, நிரூபிங்க. அதுக்கு தான் கரெக்டாக தான் போட்டிருக்காரு. ஏன்னா தப்பே கிடையாது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி வந்து செல்வ பெருந்தகையை பற்றியும் சொல்லியிருந்தீங்க, இதுல கேள்வி கேட்டிருந்தீங்க. செல்வ பெருந்தகைக்கு என்ன பிரச்சனைன்னா, பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் நம்ம பல இடத்துல சொன்னதுதான். அதாவது மோடி அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்த போறாங்கங்கிற அந்த பேச்சு அடிபடும் போதே அவரை வந்து இந்திய ஊடகங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்க இருந்து 2011 வரைக்கும் முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். இவர் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலை. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, சம்மந்தம் இல்லாமல் மோடியை பற்றி புகழ்ந்து பேசிடுவார். உடனே வட இந்திய சேனல்கள் எல்லா இலையும் வந்து அந்த கருணாநிதியுடைய பேரோட அந்த நியூஸ் வந்து பிளாஷ் ஆயிரும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அந்த நரேந்திர மோடி பிரதமராக அப்போது இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவரை ஏதாவது ஒரு மாநில தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை வந்து வாழ்த்திட்டாங்க, பாராட்டி பேசிட்டாங்கன்னா ஆல் இந்தியா நியூஸ். யாராவது ஒருத்தர் வந்து அவரை திட்டாங்க இல்லைன்னா விமர்சனம் பண்ணிட்டாங்க மோடி அவர்களை அப்படின்னாலும் ஆல் இந்தியா நியூஸ். இது அன்னைக்கு உள்ள நடைமுறை. அதே மாதிரி தமிழகத்துல இன்றைக்கு வந்து திரு அண்ணாமலையை சுற்றி தான் அரசியல் நடக்குது. அண்ணாமலை தான் பேசுபடு மையப்பொருளா அவர் தான் இருக்கிறார். அண்ணாமலை திருமாவளவன் அண்ணாமலையை திட்டுனா அந்த திருமாவளவனுடைய செய்தி வெளியே தெரியுது, அது விவாத பொருளாகுது, அது பேசுபடு பொருளா மாறுது. இல்ல அண்ணாமலையை பாராட்டி ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்க, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பேசுபடு பொருளா மாறுது. இந்த அடிப்படையில செல்வ பெருந்தகை அண்ணாமலையை ஏதாவது ஒண்ணு சொல்லி வம்பு கிழித்து எதையாவது ஒண்ணு பேசி அப்படி பேசிட்டு இருந்தா அது வந்து பேசுபடு பொருளா, அவருடைய செய்தி குறைஞ்சபட்சம் எல்லா இடமும் போகணும்னு நினைச்சாரு, அது போயிட்டு இருக்கு. செய்தியில தினசரி வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் செல்வ பெருந்தகை வந்து ஏதாவது சம்பந்தம் இல்லாம எதையாவது ஒண்ணு உளறுவாரு. பிரஸ் மீட்டில் உளறி அப்படி ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை தான் திமுகவில் நிறைய ரவுடிகள் இருக்காங்க. சொல்றவர் ஒரு முன்னாள் ரவுடி, அதை யோசிக்க வேண்டாமா?
அதான் கரெக்டாக இது இன்னைக்கு கூட ராஜா அவர்கள் வந்து சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். எங்கள் கட்சி தலைவர் வந்து போலீஸ் அதிகாரி, உங்கள் கட்சி தலைவர் வந்து முன்னாள் குற்றவாளி. நீங்கள் குற்றவாளி, எங்கள் தலைவர் போலீஸுக்காரர், அவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி திமுக பாஜகவையும் காங்கிரஸையும் கவுப்பிட்டு ஒரு பதில் சொல்லியிருந்தார். இது உண்மையிலே வந்து அது உண்மைதான், உண்மையும் கூட. பாஜகவில் எந்த கட்சியிலனாலும் ஏதாவது ஒரு வகையில் கீழ்மட்டத்தில் ஏதாவது ஒருத்தன் வந்து குற்றவாளியாக உள்ளவனும் அந்த கட்சியில் இருக்க தான் செய்வான். பாஜக வந்து எல்லாமே 100% புனிதர்கள் தான் பாஜகவில் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. ஏன்னா திமுகலேருந்து வந்து நிறைய இருக்காங்க, அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க நிறைய இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவங்க, காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, எல்லா கட்சியில இருந்து இன்னைக்கு கூட ஆம் ஆத்மியிலேருந்து தமிழ்நாடு கலைச்சிட்டாங்க போல் இருக்கு, எல்லாம் வந்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட அதுமாதிரி வேறு வேறு கட்சியிலேருந்து பாஜகவில் நிறைய வரும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து 100% நேர்மையானவங்க, 100% குற்றவாளி வழக்குகள்லாம் இல்லாதவங்க தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. அவங்க வருவாங்க, வந்த பிறகு அவங்க குற்றவாளியா இல்லையாங்கிறத பார்த்து பொறுப்பு கொடுக்கணும், அது முக்கியம். ஒரு மாவட்ட தலைவர், ஒரு மாநில பொறுப்பில் ஒரு நிர்வாகி அப்படிங்கிற பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து அவருடைய பின்புலம், அவருடைய கடந்த கால வரலாறை ஆராய்ச்சி பண்ணி அவரை கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு குற்றவாளியை கொண்டு போய் நீங்கள் வந்து மாவட்ட தலைவர் ஆக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு குண்டாசில் போட்ட ஒரு ரவுடியை கொண்டு போய் நீங்கள் வந்து பாஜகனுடைய மாநில நிர்வாகி ஆக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஏற்புடையது, அது விவாதத்துக்கு உள்ளது, ஏற்றுக்கலாம் விவாதத்தை. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு குப்பனும் சுப்பனும் இந்த மாதிரி ஒரு ரவுடியாக இருந்தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பாஜக ரவுடி கட்சிங்கிற மாதிரி சித்தரிக்க நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு ஐபிஎஸ் அல்லது அதிகாரியாக இருந்தவர் தலைமையில் இயங்கக்கூடிய பாஜக வந்து உண்மையிலேயே நல்ல கட்சி தான் நிரூபிக்கிறது ஒரு முயற்சி பண்ண தானே செய்வார். அதில் தப்பு இல்லைல்ல. சொன்னது யாரு? ஒரு முன்னாள் ரவுடி. அப்படி ஒரு செல்வ பெருந்தகைங்கிற ஒரு முன்னாள் ரவுடி இதை சொல்லும்போது அண்ணாமலை உண்மையை எடுத்து வெளியே சொல்ல மாட்டாரா? ஒரு திருடனுக்கு போலீஸுக்காரனுக்கான ஒரு உரையாடல் தானே இது, போட்டி தானே, இது விவாதம் தானே, நடக்கட்டும். அண்ணாமலை அள்ளி வச்சுட்டாரு. அப்படியே குண்டாசில் போனது, ஆடிட்டர் பாண்டியனை கொலை செய்தது, அப்புறம் மிச்ச மீதி இருக்கக்கூடிய கேஸ், எல்லா கேஸும் சொல்லி அதை வந்து ஆதாரப்பூர்வமாக கேஸு ஃபைலில் உள்ள நம்பர் கொண்டு போட்டு விட்டாரு. இப்போ என்ன பண்ண போறிய? நான் இல்லைன்னு இன்னும் சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும் இனிமே. அப்போ வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கின சூழ்நிலைக்கு செல்வ பெருந்தகை வந்துட்டார். அப்புறம் வந்து அதோட அவர் விடலை. செல்வ பெருந்தகையினுடைய வரலாறையும் கிளறி, செல்வ பெருந்தகையினுடைய கடந்த கால வரலாறு என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு பியூனாக வேலை பார்த்தாரு. ரிசர்வ் பேங்கில் பியூனாக வேலை பார்த்தா என்ன பணம் அடிச்சுட்டு வரும்? அவருக்கு எப்படி லண்டனில் சொந்தமாக ஸ்கூலுக்கு வாங்கினாரு, எப்படி நடத்த முடியுது? அது பணம் எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளோ பெரிய பல 1000 கோடிகளுக்கு அதிபதி எப்படி வந்தார்? இதெல்லாம் அண்ணாமலை போய் எடுத்து வைக்கிறாரு. பல் சொல்லுங்க, எப்படி சம்பாதிச்சிங்க? உழைச்சி எங்க கல் உடைச்சி எங்க மண்ணை வெட்டி போட்டு சம்பாதிச்சுன்னு இப்ப சொல்லுங்க. இல்லைன்னா எவனுக்கு பினாமிங்கிறத இப்ப சொல்லுங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல, தேவையில்லாத வேலை தானே. அவர் அதெல்லாம் கண்டுக்காம இருந்தாரு, நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப உடனே அந்தால ஐயோ நான் வந்து எஸ்சி, நான் வந்து நசுக்கப்பட்ட சமுதாயம், நான் வந்து பிசுக்கப்பட்ட சமுதாயம்னா என்னங்க இது? கோமாளித்தனமா இல்லையா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதைத்தான் வந்து ராஜா அவர்கள் இந்த பயனையும் அவர் தான் எடுத்து பேசினார். அதாவது தெளிவா சொன்னார். நீ வந்து குற்றவாளி. இப்ப விவாதம் என்ன? ரவுடிங்கிறது அரசியல் தான். அரசியல் கட்சி தலைவர், மாநில தலைவர் இருக்கு, அரசியல் தான் பேசணும். நீ அதை விட்டுட்டு ஜாதியை உள்ள கொண்டு எதுக்கு நுழைக்கிற? நீ அந்த ஜாதியை உள்ள கொண்டு வந்தேன்னா நாங்களும் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எஸ்சிகளெல்லாம் வச்சு நாங்களும் மாநில அளவில் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நீ கொண்டு பிசிஆர் கேட்டில் போடுங்க. அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, பிசிஆர் ஆக்டுங்கிறத எந்த அளவுக்கு இந்த செல்வ பெருந்தகை, இந்த திருமாவளவன் போன்ற ஆட்களை, இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் எவ்வளவு எந்த அளவுக்கு அதை தவறாக பயன்படுத்தியிருக்காங்கிறது புரியுதா? அப்ப அந்த ஆக்டே வந்து மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அவ்வளவு தப்பா தானே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயாவது அவருடைய ஜாதியை பத்தி பேசினாரா? அது ஒரு லாயர், ஒரு ஆடிட்டருங்கிற அடிப்படையில் ராஜா சொன்னதை மறுபடியும் சொல்றேன், தெளிவா சொன்னார். நீ உன் ஜாதி பேரை சொல்லி திட்டாத வரைக்கும் நீங்க எப்படி வந்து அதை பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போடுவீங்க? ஜாதியை சொல்லி ஏதாவது இழிவுபடுத்தினாரு அண்ணாமலை? இல்ல, உன்னுடைய வண்டவாளத்தை எடுத்து வச்சாரு. நீ குற்றவாளிங்கிறத சொன்னாரு. நீ ஒரு முன்னாள் வந்து ஒரு குண்டாஸ் ஆக்ட்ல உள்ள போடப்பட்ட ஆளுன்னு சொன்னாரு. எல்லாம் உண்மை தானே? அவர் சொன்னது எத்தனை உண்மை, ஆதாரபூர்வமா வெளியிட்டுட்டாரு. இன்றைய தலைமுறைக்கு காங்கிரஸ்காரனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஒரு முன்னாள் ரவுடி அப்படிங்கிறது காங்கிரஸ்ல இருக்க பெரும் தலைவர்களுக்கு பல பேருக்கு தெரியாது, கீழே உள்ளவர்களுக்கும் தெரியாது. காந்தியத்தை பேசக்கூடிய கட்சி அது. மகாத்மா காந்தியை கொண்டாடக்கூடிய கட்சி.
அகிம்சையில வந்த கட்சின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மாறு தட்டிட்டு இருக்காங்க. ஆனா மாநில தலைவருடைய வரலாறு வந்து ஒரு 5 கட்சி அம்மாவாசை, அதுல வேற எத்தனை கட்சி அது? சென்னையில இருக்க எல்லா கட்சியிலும் போயிட்டு வந்துட்டாரு பிஜேபி தவிர. அப்படி ஒரு 5 கட்சி அம்மாவாசை, அதுல வேற இந்த மாதிரி பின்புலம் ஃபுல்லா இப்படி ரவுடி கேடி இந்த முள்ள மாதிரி இந்த மாதிரிப்பட்ட அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு யோக்கிய மாதிரி இப்போ வந்து பேசினா மாட்டத்தானே வச்சுப்பாங்க. ஒன்றும் இல்லை, பூடம் தெரியாம திரு செல்வ பெருந்தகை வந்து சாமி ஆடி விட்டார். அதுதான் உண்மை. அதாவது எல்லா மாடும் முட்டாள்தனமா வந்து பண்ணிட்டாரு. அது முட்டிட்டு அண்ணாமலைகிட்ட போய் பண்ணார், சீறிட்டது, அவ்வளோதான். அண்ணாமலை ஒரு சிங்கம், அதனால நேரே அவ்வளோ ஆதாரத்தையும் தூக்கி வெளியே போட்டாரு. இப்போ அசிங்கப்பட்டு போய் கிடக்கிறாரு செல்வ பெருந்தகை. அண்ணாமலைக்கு எதிராக அந்த காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களே ஏத்துக்கல இவருடைய கருத்தை. அவங்களே வந்து ஒரு ரவுடிங்கிறத ஒத்துத்தானே ஆகணும். இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் முன்னாள் ரவுடி அப்படியே சொல்ல முடியும்? அண்ணாமலை சொல்லலாம். நான் முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு சொல்லலாம், நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். மக்களை ஏத்துக்கிட்டாங்க, அது புரியும். ஆனா அதுல பெருமை இருக்கு. நான் ஒரு முன்னாள் குண்டாசில கைதானவன், நான் ஒரு முன்னாள் கொலைகாரன், நான் ஒரு முன்னாள் ரவுடி அப்படியெல்லாம் சொல்லி அது அரசியலுக்கான இப்போ அரசியல் கட்சி தலைவர், அது காங்கிரசினுடைய மாநில தலைவர் ஆயிருக்கேன் அப்படி பெருமை பீத்த முடியுமா? அதுக்குள்ள விஷயமா இது? அசிங்கப்பட்டு போனாரு. இந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, நுழலும் தன் வாயால் கெடும், அது இதுதான். இப்போ தேவையில்லாம இந்த சம்பவம், அதாவது ஏற்கனவே செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வந்து வாட்சிக்கு பில்லு தான் கேட்டார், பெருசா கேட்கல, வேற ஒன்றும். அந்த வாட்சிக்குடைய பில்லை கொடுங்கன்னாரு. இன்னைக்கு உள்ள கடந்து வெளியே வர முடியாம உள்ள கிடக்காரு. அது தொடர்ந்து அதே தான் நடந்துட்டு இருக்கு. இவர் எம்மாத்திரம் யோசிக்க வேண்டாமா? பாருங்க, இவர் இப்ப யாருடைய பினாமியா இருக்காரு, இவருடைய சொத்தெல்லாம் என்னங்கிறது இப்ப சொல்லி ஆகணும். அந்த நிர்பந்தத்துல வந்து நிக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையான அரசியலை அவங்க எடுக்கல. அவருடைய ஒரு பப்ளிசிட்டி, தினசரி அண்ணாமலையை பத்தி ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னா அது தினசரி ஒரு வீடியோ சுத்திட்டு இருக்கும், வைரல் ஆக்குவாங்க 4 பேர். அது வந்து செய்தி பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் அது வந்து ஒரு செய்தியா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அது எடை கூடமா போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு செல்வ பெருந்தகைங்கிறது தான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.